அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவங்க 1954, 1966, 1978, 1990, 2002, 2013. இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு இது குரு பயிற்சியே இல்லை, தயவுசெய்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். ரெண்டாவது, குரு வந்து உங்களுக்கு 12ல் மறையிறார். ஆனால் உங்களுக்கு இயற்கையாகவே குரு நல்லது பண்ணுவார். ஏன்னா 7, 10 குடைவர் 12ல் மறையிறார். பாதகாதிபதி பாதகத்தில் மறைஞ்சு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய எதிரிங்க ஸ்தானத்தை பார்க்கிறாரு, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்போ நீங்கள் ஜெயிக்கலாம். சரிங்களா? அதாவதுங்க, இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா காற்றை விட வேகமாக யோசித்து படிப்படியாக வளர்ச்சி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நினைப்பாங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறவங்க எப்படி நம்ம இந்த வருஷத்தை பயன்படுத்தினா வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதாவது எதை செய்கிறதா இருந்தாலும் சரிங்களா, இரவு நேரத்தில் செய்யுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு அது நல்ல வெற்றி. பகல் பொழுதில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றிகள் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு ஒன்று உண்டு. ரெண்டாவது, நீங்கள் சொந்த தொழில் தனிப்பட்ட முறையில் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க, அது கொஞ்சம் நமக்கு மைனஸாக வருது. ஏன்னா 7, 10 குடைவர் போய் 12ல் மறையிறார். வெளியூர் வெளிநாடு மக்களோட தொடர்பு கொண்டு ஒன்று கூட்டு தொழிலோ அல்லது நண்பர்களோடையோ அல்லது மனைவி பேர்லையோ நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அது பணத்தை படம் தேடும் தனத்தொழில், உங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே வரும். அதுவுமே வந்து கூட்டு சேர்ந்து செய்யுங்க. அது மேபி நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டை தவிர பிற நாடு அல்லது வேறு ஊர், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் உள்ள இடத்துல போய் செய்யுங்க, உங்களுக்கு அது சிறப்பாக தெரியும். உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னா உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்தே நிறைய நன்மைகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மேபி ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஒரே பையனாக தான் இருக்கணும், பெண் குழந்தைகள் பிறந்தாலும் 3 பொண்ணுகள், இப்படி உள்ளவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் யாரை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்னா அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாராசி. 1958, 1970, 1981, 1993, 2006, 2017 இந்த ஆண்டில் தான் குரு துலாத்தில் இருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது என்னோட நிலையில எனக்கு எதிரி. சரிங்களா? யானைத்தலையில் யாராவது மண்ணள்ளி போட முடியுமா? யாரும் மண்ணள்ளி போட முடியாது. யானைத்தலையில் தானாக தலையில் மண்ணை வாரி போட்டுக்கும். அது மாதிரி இப்போ இந்த துலாராசிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே நன்மையும் உங்களை சார்ந்தும் தீமையும் உங்களை சார்ந்தும் நல்லா நான் வளரணும் பெருகணும் அப்படின்னு உங்களோட எண்ணங்களை நீங்கள் எப்படி உயர்த்துறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு உயரும். என்னால் முடியலப்பா, நான் எங்கே செய்ய போகிறேன், எனக்கு கைகால் வலிக்குது, உடல் சோறுது, ஐயோ இந்த நோயே தீரலை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையாக தான் கொடுக்கும். ஏன்னா துலாத்துக்கு 3 குடைவர் குரு பகவான், 6 குடைவரும் குரு பகவான் தான். 3ஆம் இடம் முயற்சி, 6ஆம் இடம் பிரச்சனை போராட்டம், அந்த மாதிரி அவர் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடந்ததையே நினச்சி யோசித்து நாளைக்கு செய்யக்கூடிய விஷயத்த செய்ய மாட்டீங்க. தயவுசெய்து நேற்று நடந்ததெல்லாம் யோசிக்காதீங்க. அன்னைக்கு பழசு நம்ம சின்ன வயசில் நடந்ததெல்லாம் பற்றி பேசியே இன்றைக்கி காலகட்டத்தை செய்யாமல் விட்டுருவீங்க. அதை நீங்கள் தயவுசெய்து செய்யவே வேண்டாம். சரிங்களா? எதிர்காலத்து திட்டத்தை நீங்கள் போட்டு செய்யுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே திடீர்னு மருத்துவ செலவுகள் அடிக்கடி உடல் நலத்தில் வரும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனத்தில் நம்ம வந்து வெளியூர் போகிறோம்ல, இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த டூர் போவோம், அதாவது கோவில் டூராக இருக்கணும் அல்லது வெளியில் இன்ப சுற்றுலாவாக இருக்கட்டும், அதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க, ஆனால் அதை பார்த்து கவனமாக வாங்குங்க. ஏன்னா நம்ம கடங்காரனாக ஆயிடுவோம். அந்த ஒரு சூழலையும் உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு ரொம்ப கவனம் தேவை. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புதுசாக எதையுமே வாங்காதீங்க, புதிய பொருள் எதுவும் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து பழசு, ரொம்ப பழமையான கிரகம். அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்கள்லாம் பராமரித்து செஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ஆண்டு ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பழமையான கோவில்கள், அதாவது இந்த காட்டுக்குள்ளையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த கோவிலுக்கு போகலாம், சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டு சிறப்பாக வரும். இல்லைன்னா கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால சில சமயம் பிரிவினை கொண்டு வரும்.
2வது உங்களுக்கு நண்பன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நண்பன் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் தூண் மாதிரி, புரியுதுங்களா? அதில் நல்ல நண்பர்களோட பழக்க வளர்த்திங்கன்னா ஓகே, நல்ல வாழ்க்கை உயர்வீங்க. கொஞ்சம் நண்பர்களோட பழக்க வழக்கத்தில் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு காலம். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி. அதாவது 1962, 1974, 1986, 87 இந்த குரு பகவானும் இதிலேயே 2 வருஷமும் இதில் இருக்கார். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு பயிற்சியும் அடுத்து முதல்ல ஒரு பயிற்சி வருது 1998, 2009, 2021. இந்த ஆண்டில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் கும்பத்தில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எல்லாத்தையுமே பேசுகிறதுலே வசியப்படுத்தி வச்சுருவாங்க. இவங்க பேசுனா எல்லாரும் மயங்கிடுவாங்க. அதாவது செய்யாத காரியத்தை கூட இவங்க போய் பேசி செஞ்சு வெற்றி காண முடியும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான். 2வது இவங்களுக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்களை யாராவது புகழ்ந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மயங்கி ஏமாந்துருவாங்க. நம்மக்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் கொடுத்து போட்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? புகழ்ச்சி, போலியான புகழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்குது. 2வது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அவ்வளோக்கா சிறப்புகள் குறைவு. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கவங்களாம் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் சில சமயம் போராட்டம், தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு. அதுதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக பாதிப்புன்றது எதுவுமே இல்லை. இவங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தொழிலாளிகள், சிறு தொழிலாளி, பெரு தொழிலாளி, அதாவது வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நிறைய நீங்கள் உதவி பண்ணுங்கள். அந்த உதவியே உங்களுடைய வளர்ச்சிக்கு அதுதான் தூணு. சரிங்களா? இந்த வருஷம் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு மைனஸ் என்னென்னா, பிடிவாத குணம் இருக்கும். அந்த பிடிவாத குணம் தான் உங்களோட முன்னேற்றத்துக்கு தடை. இந்த பிடிவாத குணத்தை விட்டுட்டிங்கனாலே நீங்கள் போதுமானது, நல்ல செல்வ செழிப்போடு வாழலாம். அடுத்து நோயினால் பாதிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த 5 வருடங்கள், 2.5 வருடங்கள், 5 வருஷம் ஆயிடுச்சு. 7.5 சனி, விரயத்தனி சனி, ஜென்மச்சனி இப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நோயினால் பாதித்தவங்களுக்கு இப்போ நோயினுடைய தாக்கம் நிவர்த்தியாகும். நல்லாயிருக்கும். நீங்கள் யாரை வழிபாடு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பஞ்சலியில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நிறைய நிகழ்வுகள், அற்புதமான நிகழ்வுகள் உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றி.